கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்று நாம் தியானிக்க இருக்கிற வேத வசனம் லூக்கா 18ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகிலும் மனுஷகுமாரன் வரும்போது பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ என்றார். இந்த வசனத்தில் ஆண்டவர் சொல்லியிருக்கிறாங்க, சீக்கிரத்திலே நியாயம் செய்வேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஆண்டவர் அவருடைய வருகையில் வரும்போது பூமியில் விசுவாசத்தை காண்பாரோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு மனுஷன் அவனுடைய விசுவாசத்தை இழக்கிற அளவு இங்கே சூழ்நிலைகள் இருக்கும். அநீதியான காரியங்கள், அநியாயமான காரியங்கள் நடக்கும். அதுவும் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள் விஷயத்தில் ஆண்டவர் மிகுந்த பொறுமை உள்ளவராக ஆண்டவர் இருக்கிறார். அவர் சீக்கிரத்திலே நமக்கு நியாயம் செய்யணும் அப்படின்னா நம்ம சோர்ந்து போகாமல் இடைவிடாது எப்போதும் நம்ம ஜெபம் பண்ணணும். நமக்கு நியாயம் கிடைக்கிற வரை நம்ம ஜெபம் பண்ணணும். ஆண்டவர் அதுக்கு ஒரு உவமையை சொல்கிறாங்க. அதாவது ஒரு பட்டணத்தில் ஒரு நியாயாதிபதி இருக்கிறான். அந்த நியாயாதிபதி தேவனுக்கு பயப்படாத ஒரு மனுஷரை மதியாத ஒரு மனுஷனாக இருக்கிறான். அதே பட்டணத்தில் ஒரு ஏழை விதவியும் இருக்கிறான். அவள் அவன்கிட்ட போய் அவளுக்கும் அவளுடைய எதிராளிக்கும் இருக்கிற காரியத்தில் நியாயம் செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஆனால் அவனுக்கு நீண்ட காலமாகவே அவளுக்கு நியாயம் செய்ய மனசே இல்லாமல் இருக்குது. இருந்தாலும் அவள் விடாது அவன்கிட்ட எனக்கு நியாயம் செய்யுங்க, எனக்கு இந்த காரியத்தில் நியாயம் செய்யுங்க அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கா. அவனுக்கு இவ இப்படி அடிக்கடி ஓயாமல் நியாயம் செய்யுங்கன்னு சொல்லிகிட்டு இருக்காள். இனி இவ இங்கே வரக்கூடாது, இவளுக்கு கண்டிப்பாக நியாயம் செய்யணும் அப்படின்னு சொல்லி முடிவெடுக்கிறான். ஒரு அநீதியுள்ள நியாயாதிபதியே ஒரு நியாயம் செய்யணும் அப்படின்னு சொல்லி முடிவெடுக்கும்போது தேவனை நோக்கி தினமும் இரவும் பகலும் கூப்பிடுகிற அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள் விஷயத்தில் அவர் நீடிய பொறுமை உள்ளவராயிருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ என்று கூறுகிறார். ஆண்டவர் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள் விஷயத்தில் தான் அவர் நீடிய பொறுமை உள்ளவராக இருக்கிறார். அவர் பொறுமை உள்ளவராக இருந்தாலும் அவர் கண்டிப்பாக சீக்கிரத்திலே நியாயம் செய்வார். நாம் செய்ய வேண்டியது சோர்ந்து போகாமல் நியாயம் கிடைக்கும் வரை ஜெபம் செய்யணும். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். இந்த வசனம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.